ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உங்களுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இங்க டைம் இஸ் கோல்டுன்னு ஒரு தாற்பயம் இருக்கு. டைம் போனா வராது. நீங்க எது வேணா சம்பாதிச்சுக்கலாம், எது வேணா பண்ணலாம். நேரத்தை இது பண்ண முடியாது. நேரத்தை ரொம்ப உயர்த்தியும் நம்ம எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயமா தாழ்ந்து பாக்குறோம். இங்க மனிதன் ஆக சிறந்த விஷயம். சோ மனிதன் வேற, இங்க ஒவ்வொன்றும் வேற. தரம் உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க ஒரு ஸ்பீச் பேசுனீங்க. டைமோ நம்ம அந்த மனுஷனோ எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. ரெண்டுமே வேற வேற பாக்காதீங்க. டைம் இஸ் கோல்ட். நம்ம டைம் எப்படி குறிப்பிடுறோம்? நம்ம உடம்பு, நம்ம மனித உடம்ப வச்சுதான் டைம் நகருதான் இல்லையா, எப்படி மூவ் அவுட் ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கட்டாயம். இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனிதன் ஒரு தன்மை இருக்குது. நம்ம ஜீவராசியோ இல்லை மனுஷனோ இல்லை ஜடப்பொருள் எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜடப்பொருள் தாழ்ந்தது, ஜீவராசி அதை விட கொஞ்சம் உயர்ந்தது, மனிதன் அதை விட கொஞ்சம் உயரணும். இந்த எண்ணம் இருக்குது. இதை மீறி போயிட்டீங்கன்னா ஸ்பேஸ் இஸ் பெஸ்ட்டு. அதுல இருந்து பஞ்சபூதங்கள் அது அதோட பெஸ்ட்டு. ப்ளஸ் அதுக்கு மேலே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம். இப்போ ஸ்பேஸ்ன்றதை குடிக்கும், டைம்ன்றது ரொம்ப வேல்யூஷன், டைம் தான். இப்போ அந்த டைம்ன்றதை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறீங்க? சும்மா யோசனை பண்ணி பாருங்களேன். அதை பற்றி பேசுறதும் மனிதன் தான், அந்த டைமை கண்டுபிடிக்கிறதும் மனித உடல்ல. புரியுதுங்களா? இப்போ நம்ம மனித உடல் இருக்குது. இப்போ நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க 24 மணி நேரம் அப்படி குறிக்கிறீங்கன்னா, 24 மணி நேரம் எதுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த பூமியில நடந்த ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? அதில் தான் நீங்க பார்க்க முடியும். ரெண்டாவது அந்த அந்த சூழல். இப்போ நீங்க நைட் இருக்குது, பகல் மாறுது, பகல் வருது, அந்த மாதிரி வரும்போது நீங்க டைம் அதில் நோட் பண்றீங்க. அதை விட்டு இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, ஒரு பொருள் இப்போ இருக்குதுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அந்த பொருளோட வேல்யூ தன்மை குறையும். அந்த பொருள்ல கூட நீங்க டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இந்த பொருள் இத்தனை நாள் ஆகுது இல்லை இத்தனை வருஷம் ஆகுது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? டைம்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா அந்த டைம் நீ கண்டுபிடிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஜடப்பொருளை பார்த்து சொல்றேன். தனிச்சு கிடையாது. நீ எந்த ஒரு பொருளை நீ பெஸ்ட்னு சொல்றியோ அந்த பெஸ்ட் உனக்குள்ளதான் இருக்குது. புரியுதுங்களா சொல்றது? இப்போ அதான் ஒரு ஜடப்பொருள் கிட்ட டைம் நீ பண்ண முடியும்னா, நீங்க 12th ஆராய்ச்சி பண்ணா அவன் சொல்லுவான் இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதுன்னு. எப்படி அதை சொன்னான்? அப்ப அந்த டைம் எங்க மூவ் அவுட் ஆயிடுச்சு? அந்த டைம் எதுக்குள்ள இருக்குது? ஒரு பொருள் எங்க இருக்குதோ அந்த பொருள் தான் கண்டுபிடிக்க முடியும். உண்மைதானே? டைம் இஸ் பெஸ்ட், டைம் இஸ் கோல்டு, சரிங்களா? காலம் பொன் போன்றது. ஏன்னா எல்லாமே நேரத்தை தான் குறிக்கும். நேரம்ன்றதுதான் இந்த வாழ்க்கையோட பயணம், இந்த உலகத்தின் சுழற்சி. உண்மையிலே சுழற்சி அப்படின்னா அது சுத்தினாலே நேரம் கணக்குது. எல்லாமே நேரத்தை நம்ம குறிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இப்படி சுத்தினா இது டைம் வேற, இந்த டைம் மொத்தத்துல நேரம் வேற, இந்த ஸ்பேஸ் வேற, இந்த மூவ் அவுட் வேற, இங்க மனிதன் வேற, இங்க ஜடப்பொருள் வேற, ஜீவராசி வேற, இங்க பஞ்சபூதங்கள் வேற நம்ம சொல்றோம். இது எல்லாமே டைம்ன்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் போகும். கண்டிப்பாங்க. எல்லாமே டைம்ன்ற ஒரு பேஸ் பண்ணி தான் போகும். அப்ப அந்த டைம் எங்க வெளிப்பட்டு நம்ம எல்லாரும் தெரியுதுன்னா நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நான் 1 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா 1 வயசு நம்ம சொல்றோம். 365 நாள் போயிடுச்சு. ஆனா அந்த 365 நாள் போனதை நீ எப்படி சொல்றனா உன் உடல்ல வர மாற்றத்தை வச்சு சொல்லலாம். உண்மைதானே? உண்மைங்க. இது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த உடல் மாற்றத்துல இருக்கும், இருக்குதுல்ல? இப்ப இந்த மாற்றத்தை எங்க கிடைக்கும்? இப்ப டைம்னு ஒரு விஷயம் மூவ் அவுட் ஆயிடுச்சு. இப்ப அந்த மூவ் ஆனதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? இந்த உடலை வச்சுதான் நீ கண்டுபிடிச்சிருக்க. இந்த உடல்ல வர மாற்றத்தை வச்சா, உடல்ல வர மாற்றத்தை வச்சுதான் எதுக்கு? உண்மைதானே? 10 வருஷம் ஆனா இப்ப இருக்கிறவரு 10 வருஷம் கழிச்சு அப்படி இருக்க மாட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? டைம் போச்சு, டைம் டிராவல் ஆச்சு. டைம் டிராவல் ஆகும்போது டைமோட சேர்ந்து உன்னோட உடலோட சிதைகளும், உன்னோட எண்ணங்களோ, உன்னோட வளர்ச்சியும், உன்னோட குரோத்தும் மாறுபடுது. எல்லாமே மாறுபடுது. எல்லாமே மாறுபடுது. இப்ப இந்த எல்லா மாற்றமும் எங்க வந்தது? டைம்ன்ற ஒரு மூவ் அவுட்டுக்கும் அந்த டைமுக்கு தான் நடக்குது. இப்ப டைம், இந்த டைம் இப்போ 10 வருஷத்துக்கு பேக்கும் 10 வருஷம் பிஃபோர் நீ பாக்கணும்னா எதுல பார்க்கணும்? உடல்ல பார்க்கலாம். ஒரு மனிதன் உடல்ல பார்க்கலாம். அதே போல ஒரு ஜடப்பொருள் எடுத்து நீங்க அன்னைக்கு இருக்கிற 10 வருஷம் ஜடப்பொருள் பார்த்தா உடஞ்சி கொட்டிடும். காரணம் என்ன? அது டைம் முடிஞ்சு போச்சு. பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்ப நேரம் அப்படின்றது என்னன்னு பாருங்க. இப்ப நேரம்ன்றது உன் வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட, நீங்க சொல்ற அந்த ஆயுள் காலம்னு சொல்றீங்களே, இது ஏற்கனவே விதைக்கப்பட்ட நம்ம சொல்றீங்க, அதுக்கு பேர் நேரம் தான், டைம். புரியுதா சொல்றது? விதின்னு நீ சொல்ற இல்லையா, உன் உடலுக்கு விதி வச்சிருப்பாங்க, விதி டைம் தான் போகும், அதுக்கு பேர் டைம். அந்த டைம்ன்றது எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, எங்க நடக்குதுன்னா, இந்த பூமியும் இப்ப பூமியில இப்ப இங்க இருக்கிற ஒரு நம்ம வீட்டுல ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த இடம் மாற்றமா இருக்கும். அதே மாதிரி ஏன்னா 5 வருஷம் இந்த இடம் எப்படி இருக்குதுப்பா, என் தேவைக்கோசம் நாங்க யாரா இருக்கிறோம் அதை பொறுத்து, அங்க இருக்கிற நபரை பொறுத்து அந்த இடத்த மாத்தினே வருவாங்க. அதை எப்படி தெரிஞ்சு போன வருஷம் இப்படி இல்லப்பா, இந்த வருஷம் இப்படி இருக்குது பாசணும். இப்ப நேரம் போயிடுச்சு, நேரத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறன்னா ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு இடத்துல, ஒரு வீட்டாண்டைய ஒரு இருக்கிற இடத்த மாறும் போது அந்த மாற்றத்தை பார்த்து சொல்லலாம். போன வருஷம் எப்படி இந்த வருஷம் மாறி இருக்குது சொல்றேன்ல. அந்த மாற்றத்தை வச்சுதான் நீ அந்த டைம் மட்டும் மூவ் அவுட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிக்க முடியாது இல்லன்னா உன் உடல்ல நடக்கிற விளைவை வச்சு அன்னைக்கு நீ இப்படி இருந்தா நீங்க மாறிட்டா, இல்லப்பா இத்தனை வருஷம் இத்தனை நாள் மூவ் அவுட் ஆயிருக்குது. அப்போ அந்த டைம் டிராவல் ஆயிருக்குது. அந்த டைம் டிராவலும் இந்த உடம்பும் ஒரே மூவ் அவுட்ல இருக்கு. டைம் வேற, உடம்பு வேற இல்ல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எவ்வளவு
கீழே நம்ம நடிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம தரம் எப்படி இருக்குதுன்றத நம்மளுக்கே புரியல. டைம்ன்றதும் நீன்றதும் ஒண்ணு, டைம்ன்றதும் ஸ்பேஸ்ன்றது ஒண்ணு, டைம்ன்றதும் ஜட பொருளும் ஒண்ணு, டைம்ன்றதும் ஜீவராசி ஒண்ணு. டைம்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் பொதுவா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டைம். டைம்ன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணு, எல்லாமே டைம்ன்றத டைம் தான். எல்லாரும் டைம்ன்றது நேரம் சொல்றல, நேரம், அந்த நேரம் தான் எல்லாத்துக்கும். அந்த நேரம்ன்றது நீதான், டைம்ன்றது நீதான். அது யாருக்கு நடக்குதோ உங்களுக்கு தான் நடக்குது. கண்டிப்பாங்க, வேற எதுக்குமே நடக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் எல்லாமே சொல்றோம். அது எதுக்கு பயன்பாட்டுக்கோசம் நீ சொல்ற. ஆனா அந்த பயன்பாடே உன் உடம்புல இருந்து தான் வெளிப்பட்டு நடக்குது. இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா, விதின்னு நம்ம சொல்றோம், புரியல. இப்ப நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் சொல்றோம், பாவம் பண்ணிக்கிறோம், புண்ணியம் பண்ணிருக்கிறோம், இது விதி பிரகாரம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த ஒரு குழந்தை பிறகுது இறக்குதுன்னா அதுக்கு விதின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், உண்மைதானே? ஒரு விபத்துல இருந்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், அது பண்ண பாவத்தை ஏதோ ஒரு இந்த மாதிரி நம்ம சொல்லிதான் இருக்கோம். ஆனா இந்த விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது இங்க எல்லாரும். அது முடியவே முடியாது, யாருனாலையும் அதை வெல்ல முடியாது. அது என்ன நடக்குது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நீ உன்னோட செயலை பொறுத்து உன் விளைவு மாறிடும். நான் என்ன செயல் செய்யணும் அதை பொறுத்து எல்லாத்தையும் விதியவே வெல்ல முடியும்னா உன் மதியால் விதியை வெல்லலாம். அந்த மதியன்றது பேர் அறிவு. அந்த அறிவு வரத்து உனக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயம் வந்தா உனக்கு அறிவு வரும். அறிவு வந்தா உன் விதியை வெல்லாமனா வெல்லலாம். அது எப்படி வெல்லலாம்னா, இப்பதான் சொல்ற பாக்கல, இப்ப நம்ம இந்த 3 விஷயம் எல்லாத்திலும் பொதுவா இருக்கும். எந்த ஒரு பொருளுக்குள்ளயும் பொதுவான பொருள். இப்ப ஒரு பொருள், இப்ப ஜட பொருளை கண்டுபிடிச்சாச்சுல, அதை கண்டுபிடிக்கும் போது அதுல அதோட அழகு இருக்கும், அதோட வலிமை இருக்கும், ஸ்ட்ராங்னஸ், அதுக்கப்புறம் அதுல டைம் இருக்கும். ஆமாங்க, புரியுதுல? இப்ப டைம்ன்றது எதுக்குள்ள இருக்குது பாருங்க. ஒரு பொருளுக்குள்ள எந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சாலும் அந்த பொருளுக்கு அழகு இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், உண்மைதானே? அதுல ஒரு ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும், ரெண்டாவது அதுல டைம் இருக்கும். புரியுதா? இப்ப இந்த டைம்ன்றது எதுக்குள்ள இருக்குது பாருங்க. நீ எதை உருவாக்கினாலும், நீ எந்த பொருள் உருவாக்கணும் அதுக்குள்ள டைம்னு ஒண்ணு டிராவல்லே இருக்கும். அந்த டைம் என்பதும் நீ இந்த ஏக்கம் என்பதும் இந்த தேகம் என்பதும் எல்லாம் ஒண்ணுதான். நிச்சயமாங்க, எதுவுமே எதுவும் பிரிச்சுக்கவே முடியாது. ஒண்ணு விட்டு ஒண்ணு பிச்சை ஒண்ணு நிக்காது. கண்டிப்பாங்க. அப்ப இது வரைக்கும் நேரம்ன்றது தனிச்சிருக்குது, நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம மூவ் அவுட் பண்றோம்னு நினைச்சோம். அப்படி கிடையாது. அந்த நேரம் என்பதே நீதான், அது நமக்குள்ள வச்சு நம்மளே தான். ஆமா, நீதான் அது. இப்ப ஒரு பொருளை உருவாக்குனா அந்த பொருளுக்கு அழகா இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும், ரெண்டாவது அதுல டைம் இருக்கும். அந்த டைம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க விதின்னு நம்ம சொல்றோம். இப்ப அது உடஞ்சு போச்சுன்னா அது பாவம்னு சொல்றோம். இப்ப சும்மா நம்ம ஒரு மனிதனோட ஜட பொருள் ஒரு உடஞ்சிச்சுன்னா அது பண்ண பாவத்துல அந்த விலகணும். அது இறந்துச்சு, அது சுத்தமா அது யூஸ் ஆகாத போயிடுச்சுன்னா, அது இறந்துச்சுன்னா இதோட விதி முடிஞ்சிச்சு, இதுதான் சொல்லுவோம், இதுதான் அதோட டைம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த டைம்ன்றது மென்ஷன். அப்ப டைம்ன்றது எங்க இருக்குது? உன் உடலோட பின்னப்பட்ட ஒரு பொருள். அப்போ நீங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் அதை சொல்றேன். இப்ப இந்த ஒரு 4 நிகழ்வு அதை சொன்னேன். இப்ப இந்த 4 நிகழ்வு டைம்னு இருக்குது. ஆனா இதே விஷயத்த நீங்க மாற்ற முடியும் அப்படின்னா, இப்ப அதோட நேரம் கொடுத்துறாங்க, இதுதான் நேரம். 10 வருஷத்துக்குள்ள அந்த பொருள் போயிடும் நம்ம கொடுத்து வச்சுக்கேன். அந்த 10 வருஷத்துக்குள்ளே அந்த பொருள் போகும், 10 வருஷத்துக்கு முன்னாடியும் போகும், 10 வருஷம் தாண்டி நிற்கும். புரியுதா சொல்றது? எந்த பொருள் நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே ஒரு பொருள் ஒரு டைம் கொடுத்துருப்பான், இந்த டைம் தான் அந்த பொருள். ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பொருள் தானே மேக்சிமம் பண்ண பொருள் பாதி பொருள் அந்த டைமுக்கு இருந்தாலும் பாதி பொருள் டைமை விட்டு கீழே போயிடும், பாதி பொருள் டைம் தாண்டி போயிடும். இந்த 3 விஷயம் ஒரு ஜட பொருள் இருக்கும். இதே விஷயம் தான் நம்ம மனித தேகத்துக்கும் ஒரு ஜீவராசி இருக்கு. உண்மை இல்லையா? ஒரு ஜீவராசி இப்ப ஒரு ஜீவன் பிறக்குதுன்னா, அந்த பிறந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தோன்னே இருக்கும், ஒரு குழந்தை நல்லா வளர்ந்து ஒரு சரியான வயதுல ஒரு பருவ வயசுலயும் இருக்கும், ஒண்ணு ஃபுல் முதுமை கொண்டு ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு இடைப்பட்ட கேப்ல இருக்கும். இதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லுவோம். சீக்கிரம் இருந்துச்சுன்னா அது பண்ண பாவம் சொல்லுவோம், இல்லாட்டி அது விதி முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு இது கூட்டு வைக்கிறோம். இப்ப இதை மாற்ற முடியுமான்னா இதை மாற்ற முடியும் நம்மளால. இப்ப ஒரு வீடு கட்டுறாங்க வச்சுங்களேன், இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு டைம் செட் பண்றீங்க நம்ம. இப்ப அந்த வீடு அழகா இருக்கும், உண்மைதானே? அந்த வீடு அழகா இருக்கும், வடிவத்தோட இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்னஸோட இருக்கும். ரெண்டாவது அதுக்கும் நேரம் கொடுத்துருப்பான். 30 வருஷம் இந்த வீடு நிற்கும், 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு நிக்காது. ஏன்னா அவன் கொடுத்த டைம்னஸ் அந்த மாதிரி, அந்த டைம் தான் வருது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவன் கொடுத்த டைம் மாறிடும். டைம் மாறிடும், அதோட அழகு மாறிடும், அதோட ஸ்ட்ரென்த் கூடிடும். ஆமா, அதோட நேரங்கள் மாறிடும். இது எப்படின்னா பாருங்க, இப்ப அவர் வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிறவரு சிறப்பானவரா இருந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் கூட்டுவார் அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கான பலத்தை கூட்டுவார், ஒரு கட்டாயம் கூட்டுவார். அவரு சரியா பர்சனா இருந்தா இன்னும் அழகு பண்ண பாப்பாரு, அழக கூட்டுவாரு, அதோட ஸ்ட்ரென்த்னஸ் கூட்டுவாரு. உண்மைதானே? உண்மைதாங்க. இப்ப ஒரு செம்மையா இருந்தா அப்ப அது பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அவன் கொடுத்த டைமிங் தாண்டிடும், அது இன்னும் எக்ஸ்டெண்டா போயிடும். ஓகேவா? இதுவே அதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் சரியில்லாத சிரமத்துக்குள்ள நபரா இருந்தாருன்னா அந்த வீடு
விற்கப்படும், இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டு அந்த வீடு எடுக்கப்படும் ஒண்ணு. ஆமா, புரியுதுங்களா? அவன் கொடுத்த நேரம் தள்ளிடும். இப்போ ஒரு இது வந்து சரியில்லைன்னா அந்த வீடு யாருக்கும் விற்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்காரர் ஒரு பிடிக்கல அப்படின்னா அந்த வீடை ஒண்ணு இடிச்சு அதோட டிசைனை மாத்திடுவாரு, அவர் ஆல்டரேஷன் பண்ணுவாரு. ஒண்ணு இல்லைன்னா அந்த வீடை வச்சு புதுசா வீடு கட்டுவாரு. இது யாரு காரணம்? அந்த உள்ள இருந்த நபரோட செயல்பாடோட தன்மை தான் அந்த வீடோட மாற்றங்களுக்கு காரணம். அந்த செயல் தான். ஆமா, புரியுங்க. உள்ள இருக்கிற நபரோட செயல் தான் அந்த ஏற்கனவே கொடுத்த டிசைன். இந்த டிசைனுக்கு இயற்கை என்ன கொடுக்கும்னா உனக்கு அழகை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு வடிவத்தை கொடுக்கும், ரெண்டாவது டைமை கொடுக்கும். இந்த 4 விஷயத்தையும் அது கட்டாயம் கொடுத்துரும். ஆனா இந்த 4த்தை கொண்டு உன்னால இந்த 4 விஷயத்த மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். நீ செய்யற செயலை பொறுத்து மாறிடும். எப்படி ஒரு வீட்டோட டைம் 30 வருஷம் கொடுக்குற டைம் எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நபரை கொண்டு அந்த வீட்டோட வடிவங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடு இன்னும் சென்சாய் இன்னொரு 40 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடு கொடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அந்த வீடு கை மாதிரி அந்த வீடு வச்சு புதுசா வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது. இப்ப இது யார் காரணம்னா அந்த வீட்டோட நபர் தான் காரணம். மற்றபடி அந்த இயற்கை உருவாக்கணும் இல்லையா, அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த இருந்த நபரோட செயல்பாடு தான் அந்த விளைவுக்கு காரணம். அது அப்படியே நிற்கும், இல்ல எக்ஸ்டெண்ட் ஆகி போகும், இல்லைன்னா சீக்கிரமாவே போயிடும். இந்த 3 நிகழ்வுக்கு யார் காரணம்? அவங்க உள்ள இருந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபரோட செயல்பாடோட விளைவு தான் அந்த வீட்டுக்கு வருது. உண்மைதானே? அதே போல மனிதன்ற ஒரு தேகம் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிற உனக்கு உடல் கொடுத்தாச்சு, அதுல சரியான வடிவத்தை கொடுத்தாச்சு, உனக்குள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தாச்சு, அழகுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு, உனக்கு நேரம்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு. இப்ப இதை நீ மாத்திக்க முடியுமான்னா அழகை கூட்டிக்கலாம், இந்த உடலோட அழகை கூட்டிக்கலாம், இந்த உடலோட ஆரோக்கியத்தை கூட்டிக்கலாம். உண்மைதானே? இந்த உடலோட ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கலாம், இந்த உடலோட டைம் நீடிச்சு இந்த டைம் செய்யலாம். டைம் தாண்டி முடியும் நீ செய்யற செயலை பொறுத்து. எஸ் தானே? இன்னும் வீடு தான், அதுவும் வீடு தான். அந்த வீடு எப்படி ஒருத்தன் சரியான பர்சன் கிட்ட அந்த வீடு ஸ்ட்ரென்த் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் நீடிக்கும். இல்ல அப்படின்னா அது சீக்கிரமா செதைக்கப்பட்டு அந்த டைமுக்கு முன்னாடி அந்த வீடு போயிட போறோம். இல்லைன்னா அது இன்னும் சரியான பெரிய பணக்காரன் அவர் ஆனா புதுசாவோட வீடு கட்டுவார், அதே திரும்பி கட்டுவார். அவர்கிட்ட செல்வத்தை பொறுத்து எல்லாமே மாறினா இருக்கும். அப்ப அந்த உள்ளகிற நபர்னால இந்த இயற்கை கொடுத்த ஒரு விஷயத்த மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது? அவர் உள்ளகிற அந்த நபரோட தகுதி தரத்தை பொறுத்து அந்த வீடோட தன்மை ஒண்ணு சீக்கிரமா போயிடலாம், இல்லைன்னா அப்படியே நிக்கலாம், இல்ல அதை தாண்டியும் நீடிச்சுன்னு போடலாம். இதுக்கு காரணம் உள்ள அந்த செயல்பாடோட விளைவு. ஆனா இயற்கை கொடுத்து இந்த 4 விஷயம் தான் கொடுக்கும். நீ ஒரு பொருளை ரெடி பண்ணி எத்தனை கொடுக்க முடியும்? கண்டிப்பாங்க. இதே விஷயத்த நம்மளுக்கு இந்த இயற்கை நம்மளை உருவாக்கும் போது இந்த இயற்கை கொடுத்து நமக்கு அந்த விஷயம் தான் கொடுக்குது. ஆனா இது நீ மாத்திக்க முடியுமானா இந்த ஒரு அழகுன்னு ஒண்ணு கொடுத்து, ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு கொடுத்து, அது ஆரோக்கியம்னு ஒண்ணு கொடுத்து, இதுல டைம்னு ஒண்ணு கொடுத்த உடனே இந்த 4 விஷயத்தை நீ கொண்டு உனக்குள்ள செயல்பாடு நடக்கும். இந்த செயல்பாடை நீ எப்படி செயல்படுற, நீ எப்படி இந்த வாழ்க்கையை நீ மோட் பண்ற, இந்த வாழ்க்கை நீ சரியா வாழும் போது சொன்ன பாருங்க, அழகும், ஸ்ட்ரென்த்னஸ், ஆரோக்கியம் பிளஸ் டைம், இது எல்லாத்தையும் அசல்ட்டா மாத்திக்கலாம். கண்டிப்பா அதை எப்படி மதியை கொண்டு விதியை வெல்லலாம். இதுதான் இதுக்கு பேர் நீங்க விதின்னு சொன்னீங்க. இந்த விதியை நீங்க வெல்ல முடியும்னா நீங்க மதியை கொண்டு ஈஸியா வெல்லலாம். அந்த மதி என்பது பேர் அறிவு. அந்த அறிவு வரத்துக்கு முதல் நமக்கு அன்பு தேவைப்படும். டைம்ன்றது நம்ம எதுவும் நினைச்சோம், ஆனா டைம் என்பது நம்ம உடல் தான். அந்த டைம், இந்த டைமை எது பிரதிபலிக்குதுன்னா நம்ம உடல் தான் பிரதிபலிக்குது. உண்மைதானே? நான் இது எதுக்கு நான் இப்படி பேசுறேன்னா, நான் கருமையை செய்யும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு விளைவு. நம்ம நேரம் ஏதோ நினைச்சோம், நேரம் என்பது வேற எதுக்கும் நேரம் எதுக்குதான் நடக்குது? நேரம்ன்றதான் நான் வேற, நேரம் வேற இல்ல. டைம் வேற, நான் வேற இல்ல. டைம் வேற, நீ போற பாக்குற பொருள் வேற இல்ல. ரிப்ளேஸ் பண்றதே நம்ம. நீ தான் ரிப்ளேஸ் பாருங்க. நீ டைம் என்பது தான். நீ நான் என்ன சொல்றேன், நீ யாருன்றத பாருங்க. நீ வெறும் மனுஷன் நினைச்சீங்கல்ல, உன்னை லேசா நினைச்சீங்க. நீ தான் டைம். இப்ப டைம் என்பது உங்களை பொறுத்த கடவுள்னு சொல்லலாம். மணி டைம் தான் இஸ் பெஸ்ட் சொல்றோம் இல்லையா நம்ம. எது போனாலும் நேரம் போனா திரும்பி வராது. ஆனா அந்த நேரமே நீதான்டா. நீதான் நேரமே. நீ நேரம் வேற, நீ வேற நினைச்சிருக்கிற. அங்கதான் இருக்குது நேரம்ன்றதே நீதான். இப்ப அந்த நேரம் நீனு உனக்குள்ள புரிச்சுன்னா உன்னோட வலிமை எவ்வளவு பெருசு பாரு. அப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னப்ப நம்மளும் அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்றோம். அண்டத்துல மிக பிரதானம் நேரம் தான், ஸ்பேஸ் அண்ட் டைம். பட் டைம் என்பதும் ஸ்பேஸ் என்பதும் ஒண்ணு. ஸ்பேஸ்ன்றது நீ, டைம்ன்றது உனக்குள்ள நடக்கிற நிகழ்வு, உனக்குள்ள நடக்கிற மாற்றங்கள். டைம். அப்ப ஸ்பேஸ் இது உடல், டைம் என்பது நீ பண்ற ஏக்கம், உனக்கு ஏக்கத்துல உனக்கு ஏற்படுற விளைவு டைம். இப்ப இந்த டைம்ன்றது புரியுது நம்மளுக்கு எவ்வளவு. இப்ப இந்த பக்குவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம சிறுமையா வாழ மாட்டோம். புரியுதா சொல்றது? இப்ப நம்ம எப்படி வாழ்றோம் பாருங்க. நம்ம என்ன பண்ணாலும் உனக்கு உடல் தளர்ந்து போயிடுது, நோய் வருது, முதுமை வருது, மரணம் வருது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நீ இந்த மாதிரி அறிவு சிறுமையா நம்ம நான் இங்க பூமியில இருக்கிறேன், நான் மனுஷனா இருக்கிறேன், வாழ்ந்து இருக்கிறேன், எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு குட்டி இருக்குது, என்ன பண்ணாலும் நீ இருக்க மாட்டேன், நீ போயிடுவேன். அப்ப நீங்க இதையே கட்டிங்க, நீ அழறீங்க, இதைக்குள்ளே ஏன் போறீங்க? இப்ப கூட ஒரு மரணத்துக்கு போய் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். ஒரு 28-30 வயசு பையன் ஆக்சிடென்ட் இறந்து இன்னைக்கு இப்ப நான் போய் பார்த்துட்டு தான் வரேன். எல்லாரும் கத்தி கதறாங்க.
இங்க இது நடக்குதானா ஆமா உங்க எல்லாரும் தெரியும் தானே, எல்லாரும் இதை பாக்குறீங்க பண்றீங்க. ஆனாலும் நம்ம திருப்பி நம்ம என்ன செய்யறோம், அந்த தவறான செயலுக்குள்ளயும் நம்மள அதிகமாக்குறதுக்குள்ளயும் நம்ம தேவையில்லாத பொருளை யூஸ் பண்றதுனாலயோ தேவையில்லாத உணவை சாப்பிடறதுனாலயோ தேவையில்லாத இங்க அளவுக்கு மீறி பெருக்கானதுனாலயோ என்ன புரியுது என்ன தெரியுது நம்ம நான் இப்படிதான் வாழ்றேன் இங்க இப்படிதான் இருக்குது நீங்க சொல்லிட்டு நீங்க இந்த எண்ணத்துல வாழ்றதுனாலயும் மீண்டும் அந்த நிகழ்வுக்குள்ள நீங்க போயினே இருக்கீங்க. போயிட்டு எனக்கு வலிக்குது என்னால தாங்க முடியல துன்பம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன பயன் இருக்கு? அது என்ன பயன் இருக்குது? எனக்கு அதை இப்ப நின்று நான் பாக்குறேன். இப்ப அதே இடத்துல எல்லாரும் ஆகிறாங்க. இப்ப இது அழுறீங்கல்ல, இந்த அழுது ஏன் எனக்கு நடக்கணும், ஏன் இந்த மாதிரி நான் பண்ணணும், அந்த கேள்வி நீ கேட்டீங்கன்னா நீ யாருன்னு புரிஞ்சிடும். ஏய் நீ ஒண்ணுமே இல்ல, நீ ஸ்பேஸ், நீ தான் இங்க டைமே, உனக்கு அழிவே கிடையாது, எப்பவுமே நித்தியமா இருக்க போற ஒரு பொருள். நீ உன் அறிவு சிறுமைனாலையும் உனக்கு அந்த தெளிவு இல்லாதனாலே இத்தனை காலங்கள் வந்த பழக்கத்தினால இதை செய்றீங்க. ஆனா நீங்க கருணுன்ற ஒரு செயலை எடுத்து செஞ்சுப்பாரு, அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய்ப்பாரு, நீ யாருன்ற அறிவு சும்மா பக்காவா புரியும், தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம உருவாக்குற மாதிரிலாம் நம்ம உருவாக்குற அவசியமே கிடையாது. கேட்டா நீ எதுக்கு ஒரு தேகத்தை உருவாக்குற, என்ன காரணம்? முன்னாலே முதல்ல ஒண்ணும் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இல்ல, பண்ண முடியாத சூழல் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஒண்ணு உருவாக்குறியே, நீ கஷ்டம், அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. இப்ப நல்லா ஒரு வழி, இப்ப நல்லா பாரு, ஒரு வழியை பார்க்கும்போது தாங்க முடியல. பெத்த தாய் கத்துறா என் போன ஆயிடுச்சுன்னு. ஏன்டா நீங்க இருக்கும் போதே இதை நீ ஏன் பண்ணதில்லை? ஆனா இது ஒரு விஷயம் இருக்கு, இது வரைக்கும் போன மாதிரி போட்டோம், பிரச்சனை. இதுக்கப்புறமா அதை மாத்திக்கணும். நம்மள இந்த வலி நம்மளுக்கு எதுக்கு அந்த வலி வரணும்? இந்த வலி உனக்கு வரல. நான் சொன்னல, நீ தான் இங்க இப்ப வீடு எப்படி மாறும் சொன்னேன். அந்த வீட்டுக்கு கொடுக்குற நபரோட விளைவு தான் அந்த வீட்டோட துன்பம். அதேதான் நம்மன்றது, நீ தான் டைம், நீ தான் நேரம், நீ தான் அனைத்துமாகிற உணரணும்னா நீ செய்யற செயலை பொறுத்து தான் அந்த உணர்வுக்குள்ள நீ போக முடியும், அந்த பக்குவத்துக்குள்ள நீ போக முடியும். நீ அதை விட்டு நான் இந்த சொசைட்டி கோசம் வாழ்றேன், 4 பேர் சொல்லுவாங்க நான் வாழ்றேன், இல்ல என்னோட சிறிய கோசம் நான் வாழுவேன்னா இந்த உடலும் இந்த வீடு நிற்காது. இதே துன்பத்தை இதே விஷயத்த நீ எதிர்கொண்டே போயிடணும். ஆனா நீ தாண்டா அனைத்து நீ புரிஞ்சுங்கன்னா ஒருமை குணத்தை நான் வளர்த்துக்க போறேன், நான் கருமையை வளர்த்துக்க போறேன், நான் அன்பை வளர்த்துக்க போறேன், பிறர் வழியை நான் என் வழியை என்ன போறேன் நம்ம நினைச்சோம்னா உண்மையில நம்ம தான் டைம் தான், நம்ம ஒண்ணுமே சரியில்லை கிடையாது நம்ம உடம்பு. உண்மையிலே இப்ப நான் தானே ஸ்பேஸ், நானே டைம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதே நீதான். ஆனா டைம் எங்க இருக்குதுன்ற, ஏன்னா நீ டைம்னு உனக்கு தெரியல. அது தெரியாத அளவுக்கு உன்னோட கடினங்கள், உன்னோட சூழல் அவ்வளவு டைட்னஸ் பண்ணிக்க முடியல. ஆமா, நீங்க ஏதாவது எனக்கு தேவை இருக்குதா, எனக்கு குடும்பம் இருக்குதா, எனக்கு குழந்தை இருக்குதா, ஒண்ணுமே பண்ண முடியல. அதை தேடியே ஓடுறான், அதுக்குள்ளேயே ஓடுறான். இப்படி ஓடி என்ன பண்ண, இதெல்லாம் மாட்டி தெரிஞ்சுக்கினா இல்ல. இங்க அதுதான் விஷயம் இருக்கு. அதான் சொன்ன, நீ உன்னை பத்தி நீ அறிஞ்சாதான் நீ யாருன்ற புரியல் வந்துச்சுன்னா, டேய் நான் என்னத்தனா பண்ணி நான் செஞ்சுக்கிட்டு விளையாட்டா, இது எதுக்கு தேவையில்லாத வேலை, கஷ்டம் தெரியுது, துன்பம் தெரியுது, நானா செய்வேனா அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துடும். அது எப்போ வரும்? உங்ககிட்ட கருணை வரும்போது, அன்பு வரும்போது, ஒருமை குணம் வரும்போது இது வருண்டா. இல்ல அந்த வலி நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா வீடு கட்சிச்சு, இந்த வீட்டுக்குள்ள இது சரியான அந்த ஜடமான வீடை இந்த வீடு எதுவும் பண்ணிக்காது. இத்தனை காலங்களுக்கு அப்புறம் ஜடமா இருந்த ஒரு பொருள் தான் ஏங்குது. இப்போ ஒரு வீடு எங்குமானா ஏங்காது, இந்த வீடு எங்குமானா ஏங்குது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவை கொண்டு இந்த வீடு யாருன்னு இந்த வீடே கண்டுபிடிச்சிடும். உண்மைங்க, புரியுதுங்களா? இது வீடு, இந்த வீடு இது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த உலகமே இந்த வீடு தான் தெரிஞ்சிடாது. ஏன் இங்க அனைத்துமே நானா தான் பாக்குறேன் அப்படின்ற அறிவை புரிஞ்சுக்க முடியும். அந்த அறிவு எங்க வரும் தெரியுமா? அந்த ஒருமை குணம் வரும்போது, அன்பு வரும்போது இந்த அறிவு வருது. இப்ப நேரம்னு பேசுறேன், இதுவே நானே எனக்கு யோசனை பண்ணி நம்ம அன்பு ஒருத்தர் கேட்கும்போது தான் எனக்குள்ள தோணுச்சு, நேரன்றது நம்ம தான், நீ நேரன்றதே நம்ம தான் நேரமாவே இருக்கணும்ன்றது நமக்கு தெரியலையே. ஏன்னா நம்ம அதை தெரியற அளவுக்கு நமக்குள்ள போல, நம்ம அந்த சூழலுக்குள்ள போகவே இல்லை. நம்ம இந்த சொசைட்டிலயோ இந்த சூழலையோ பிறர் சொல்றதையும் கேட்டு இந்த வாழ்க்கையே வாழ்ந்துருக்கிறோம். நம்ம இதுக்குள்ளே சுத்தி முதுமை வருது. இப்ப ஒரு நேரம் முடி நரைச்சா மாதிரி தாங்க முடியல, ஐயோ முடி நரைச்சு போவோமே, உண்மைதானே? உடம்பு ஸ்கின் எல்லாம் சுருக்கிடுமே, உனக்கு நோய் வருமே, உனக்கு முதுமை வருமே, உனக்கு மரணம் வருமே, நீ அப்ப என்ன பண்ணுவ? ஏன் அந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி போய் அங்க போய் நின்று கத்தி கதறி அவஸ்தையா பாடுறீங்க? நீங்க இந்த நாளை முக்கியமா எங்க இருக்கும்போது தான் பண்ணணும். ஏன்னா எங்குல இருக்கும்போது தான் உடம்புல ரொம்ப அளவுக்கு மீறி சுறுசுறுப்பு இருக்கும். அந்த டைமோட வேகம் சும்மா வீரியமா இருக்கும். அப்ப அந்த டைமோட அந்த டைம் நீ இதுக்கோசம் யூஸ் பண்ணா நீயே டைம் தான். உன் டைம் நீ சரியா யூஸ் பண்ணா உன் டைம் நீடிக்கப்படும், நிச்சயமாக. உன் உடல் ஆரோக்கியமாகப்படும், உன் அழகு கூட்டப்படும். புரியுதா சொல்றது? உன்னோட வாழ்க்கையோட தன்மை உன்னை நீட்டிச்சு போகும். இதை நீட்டிச்சு போகும்போது என்ன ஆயிடும்? நீயே அனைத்துன்ற புரிதல் வந்துதான். ஏன்னா அந்த டைமுக்குள்ள நீ போனா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியாது. அந்த டைமே நீ தாண்டிடுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு வரதெல்லாம் அறிவு தான். அதுக்கப்புறம் நீ உனக்கு ஏற்படுத்தலாம் புது புது சிந்தனை தான். உண்மைதானே? ஏன்னா இது ஒரு இயற்கை என்னென்ன டிசைட் பண்ணிச்சு, அந்த டிசைட்டுக்குள்ள நீ போயிட்டேன்னா அதுதான். அந்த அதுக்குள்ள என்ன தெரியுமோ அதான். ஏன்னா அந்த டைமுக்குள்ள நீ போறனா உனக்கு விதிக்கப்படுறது மட்டும் நீ எடுத்துன்னு போக முடியும். அந்த டைமை நீ தாண்டிடுவேன்னா அப்புறம் உன்னோட அறிவோட தன்மை நிக்காது. அது பாட்டு எல்லை தாண்டி போயின்னு இருக்கும். உண்மைதானே? உண்மைதாங்கயா.
எனக்கு அதான் புரியுது. இது ஈஸியா முடியும் நம்மளால. நம்ம செய்யற செயல தான் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி செயல்பாட்டு அறிவை பெற்றுட்டு இப்ப நீங்க அந்த செயலை செஞ்சா உங்களுக்கு புரியுது பாது. நான் தான் டைம், நான் தான் ஸ்பேஸ். இப்ப நான் தான் ஆமா, நீங்க தான் அனைத்தோம். இப்ப நீ அனைத்தும் வந்து நீயா சித்திரவதைகளை போய் மாட்டிக்க போற? மாட்டித்தவல கண்டிப்பா எல்லாமே நீதான். இப்ப அதான் சொல்ற, நீயா அந்த நீ உருவாக்கினாலும் அந்த வழி வந்து உங்களுக்கு கஷ்டம். இந்த தன்மை உங்ககிட்ட வந்துச்சுன்னா எல்லார் வழியும் உன் வழி ஆயிடுங்க. எல்லார் வழியும் எவ்வளவு துணியா பார்த்தா இந்த வழி உன்னோட கூட உன்னோட நேரம்ன்றது சும்மா ரெட்டிப்பாகினே போகும். உன்னோட அறிவுன்றது எல்லையை தாண்டி போகும். காரணம் என்ன? அந்த ஒருமை குணம், அந்த அன்பு. அது வரும்போது நானே ஸ்பேஸ், நான் தான் டைம், அண்டமும் நான் தான் பிண்டமும் நான் தான் அறிவு உங்ககிட்ட எளிமையா. இந்த அறிவு வந்தா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேணுமா? நான் இறக்கவே மாட்டேன்பா, நான் எப்பவுமே இருப்பேன்பா. இந்த தேகனே ஒண்ணு இல்லப்பா, நான் தான்ப்பா ஸ்பேஸா இருக்கிறேன், நான் தான்ப்பா. இப்படி தெரிஞ்ச என்ன? இது எவ்வளவு பெரிய சந்தோஷம், இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நீங்க பெற்றுட்டீங்கன்னா ஒரு கணத்துல இந்த துன்பத்தெல்லாம் விட்டு நீங்க நம்ம வெளியே வந்துடலாமே. இப்படி ஒரு வேதனைக்குள்ள போய் மாட்ட தேவையில்லை. உண்மைதானே? இது ஏன் நமக்கு புரிய மாட்டேது? இது புரியணும்னா ஒரே விஷயம் தான், நம்ம கிட்ட அன்பு வரணும்னு ஆசைப்படணும். நம்ம எல்லாரும் ஒரு கோலை செட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் தெரியுமா? மத்தவங்க மாதிரி நான் வாழணும் கோல் இருக்குது இல்ல, அழகா இருக்கணும் கோல் இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும் கோல் இருக்குது, ஆமா நல்ல ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி 2 குழந்தை அழகா பெற்றணும் கோல் இருக்குது, நல்ல வீடு கட்டணும்னு கோல் இருக்குது, அதிகமா சொத்து சேர்க்கணும் கோல். இந்த கோலை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க என்ன உனக்கு கொடுக்கப்பட்டோ அந்த கொடுத்ததே நீ போயிடுவேன். ஆனா உன்னோட தன்மை, உன்னோட கோலை கருணையா இருக்கிறதா என் கோல், அன்பா இருக்கிறதா என் கோல். இவர் வழியா என் வழியை நான் என்ன போறேன், அந்த பக்குவத்தை வர வைக்கிறது என்னோட கோல். நான் ஒரு வார்த்தை சொல்லணும். நானுன்னா அழகான சொல்லுங்க, நானுன்னா அனைத்துமே நானா இருக்கிறேன்ற ஒரு உணர்வை நான் சொல்லணும். அதை சொன்னா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அதான் சொல்றேன். இப்ப அப்படி சொல்லுவேன்னா கடலும் நீயே, நீ பார்த்த மலையும் நீயே. சும்மா ஒரு இது அந்த மாதிரி ஒரு கடலோட உணர்வு உனக்கு வரணும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு மலையோட உணர்வு உனக்கு வரும் பலன்னா எப்படி இருக்கும். நீ அந்தமே நீயா இருக்கிறோம் உனக்கு தெரிஞ்சா நீ பார்க்கக்கூடிய எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நான் அந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்க முடியுது. இப்ப அந்த மாதிரி நீங்க பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இது மகிழ்ச்சியா? நீங்க எல்லாரும் மாதிரியும் வாழ்ந்து நோய் வந்து முதுமை வந்து மரணமாயி போய் இந்த மாதிரி துன்பத்துல நம்ம அவஸ்தைப்படும், இது மகிழ்ச்சியா? அதுக்காக இந்த தேகம் இயற்கை கொடுத்துருக்குது. இதை கொடுத்த இந்த இயற்கை கொடுத்த இந்த தேகத்தை சும்மா செம்மையாக்கி பெரிய அறிவுக்குள்ள போய், பெரிய அன்புக்குள்ள போய், பெரிய கருணைக்குள்ள போய், பெரிய ஒருமைக்குள்ள போனா நீ யாருன்ற புள்ள சும்மா ஈஸியா வந்துருது. இது இந்த நேரமும் இந்த சூழலுக்கு ரொம்ப ஒரு காரணம் இப்போ ரொம்ப உதவியா இருக்குது. ஏன்னா இந்த நாள் வந்து நம்மளுக்கு இயற்கை கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஏன்னா இங்க கருணை ரொம்ப அவசியமா இருக்குது. அதை நம்ம கட்டாயம் எல்லாரும் செஞ்சாங்கன்னா சொல்லுவோம், கோலு கருணையை நான் வளர்த்துக்கிறதா என் கோல், அன்பா இருக்கிறதா என் கோல், ஒருமையை நான் வளர்த்துக்கிறதா என் கோல், பிறர் வழியை என் வழியை என்னவேன் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள உதிக்கும் போது நானே தான் டைம், நானே தான் ஸ்பேஸ், நானே தான் அனைத்துன்ற மாதிரி எல்லாருக்குமே வந்துடும். நான் சொன்ன ஒரு பொருளை உருவாக்குனா அந்த பொருளுக்குள்ள இந்த 4 தன்மை இருக்கும். அழகு இருக்கும், வலிமை இருக்கும், சரிங்களா, அதோட வடிவம் இருக்கும், 2வது அதோட நேரம் இருக்கும். அந்த நேரம்ன்றத மாற்ற முடியுமானா அந்த அந்த பொருளை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க நினைச்சா அந்த நேரத்தை நீட்டிச்சிட முடியும். உண்மைதானே? அதே போல இந்த வீடுன்றதுக்குள்ள இந்த 4 தன்மை இருக்குது. இதை நீங்க நினைச்சீங்கன்னா அசால்ட்டா நீட்டிச்சு நீங்க சொன்ன அந்த விதின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை தாண்டி எல்லாம் போய் நீயே அனைத்துமாகிற உணர்வு உணர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இயற்கைக்கே கொடுத்து நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமத்துள்ள கட்டாயம் போக முடியும். உண்மைங்க. இது முடியுமானா எனக்கு 100% ரொம்ப ஈஸியா புரியுது. ஆமாப்பா நம்ம பண்ணது ஈஸியா முடியும். வீடு நீங்க வச்சு அதே மாதிரி தான் நம்ம அந்த வீடு எப்படி மாறிச்சு பாரு. ஏன்னா அதுல இருந்து நபரோட செயல்னால அது மாறிச்சு. ரீசனா பார்த்தா அது அந்த நாளுக்குள்ள அது கொட்டாது. அதுல உள்ள நபரோட தன்மையை பொறுத்து அது இன்னும் சென்று கூட்டு வருவார். இன்னும் கொஞ்சம் வலிமை வைக்கும் போது இன்னொரு அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுனால அதோட விதியை தாண்டிச்சுன்னா விதியை தாண்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு அறிவுக்கு யாரும் தடைப்பட முடியாது. அதே தாண்டி எல்லையற்று போகும். அதே போலதான் நம்புவோம். நம்ம கிட்ட கருணையும் அன்பும் பெறணும்னு நீ ஆசைப்படுவேன்னா அதுக்குள்ளே உன்னோட செயல் நடக்கும்னா அதுவே என் வாழ்க்கையா நான் வாழும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த உடல் பெரிய மாற்றத்துக்குள்ள போறதை நீங்க எல்லாரும் உணரலாம். உங்க அறிவு அந்த இடத்துக்கு விரிகிறத உங்களால 100% புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு கருணை ஒன்னே சாதனமா நம்ம கொள்ளணும்னு ஆசைப்படும் போது பெரிய மாற்றம் நம்மளுக்குள்ள நிகழ்ந்து நம்ம எல்லா உயிருக்கும் இன்பத்தை நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு உயிர் வழியை நம்மளால தாங்க முடியல, அந்த உயிர் வழி அந்த உயிர்னால தாங்க முடியல. நம்மளும் அதுவும் ஒண்ணுனாலும் நம்மளால அதை தாங்க முடியாது. இது தாங்க முடியாதுன்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு கருணை பெருகிச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் சொல்ல அறிவு நம்ம கிட்ட வரும். ஏன்னா அந்த அறிவு கட்டாயம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதையை மதியால் வெல்லலாம். மதி என்பது அன்பு, மதி என்பது அன்புதான். ஒழுக்கம் என்பது அன்புதான். உண்மைங்க. நீ ஒழுக்கம்னு சொல்றப்ப அதுக்கு பேர் அன்பு. மதி என்பது அன்பு. இது எல்லாமே அன்பின் பொருள் தான். அன்பு அதிகமாகும் போது மட்டும் தான் எல்லாம் உள்ள என்ட்ரி போடும். அப்போ எல்லாத்துக்குமே ஆரம்பம் என்பது அன்புனா அப்ப அதுவேதான் முடிவா இருக்கும். இது இடப்பட்ட கேப்ல வரதான் உனக்கு அறிவு. உன் ஆரம்பத்துல அன்பு வரும்போது அதுக்கப்புறம் அதீதமாவதான் நீ சொன்ன அந்த அறிவே உள்ள வரும். அந்த அறிவு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுதான் உச்சமான அன்பாயிரும். அந்த உச்சமான அன்பாகும் போது இந்த உலக இயக்கம் நின்று எல்லா உயிரும் நித்தியமான பேர்மத்துள்ள போக முடியும்னு நம்ம ஒரு மனிதன் ஈஸியா நினைக்க முடியும்.
இந்த நிச்சயமா நிகழ்வு நடந்தா இங்க நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் பெரிய சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம எல்லாரும் கருணையும் அன்பும் நம்மளோட கொள்கையை எடுத்து நம்ம செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி எல்லாரும் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க அவ்வளவு வலி இருக்கு. அந்த வழி நீங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட், நம்மளோட கோலும், நான் அன்பையும் கருணையும் நான் வளர்த்துக்க போறேன், ஒருமை வளர்த்து பிற வழியை நான் என் வழியை என்ன போறேன்னு நம்ம நினைக்கும் போது கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம். இது கட்டாயம் எங்க செய்ய நல்லா இருக்கும். மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க.